இது ஒரு சைடு இருந்தாலும் அவங்க ஊர்லயே அவர் வந்து தங்க மகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1962 சீனா இந்தியா போர் வந்து பயங்கர சீரியஸா நடந்தது. அந்த சைட்ல பார்டர்ல வந்து சைனா உள்ள வந்துட்டாங்க, செம சண்டை நடந்துட்டது. 1962 நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஏன்னா ஒன்லி டிரான்ஸ்மிட்டர் இஸ் ரேடியோ. ரேடியோ மூலியமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பொருட்செலவு பயங்கரமா ஆயிடுச்சு, இன்னும் ராணுவ தளவாளங்கள்லாம் நிறைய வெளிநாட்டுல இருந்து வாங்க வேண்டியது இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1962 கிட்டத்தட்ட 83 பவுன் நகையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து உதவி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருந்தும் ஏதாவது தர முடியுமான்னு கேட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்து 5 ஆண்டுகள்ல வந்து திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன வாக்குறுதியை நம்பி வாங்கி கொடுத்துருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த போர் நடக்கிற டைம்ல தன்னுடைய 83 சவரன் நகை மட்டும் கொடுத்தது இல்லாம மக்கள் கிட்ட இருந்தும் வாங்கி கொடுத்து அதை திருப்பியும் கொடுத்ததால ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது பாத்தீங்களா. அதுல வந்து அவர் பெயர் வந்து தங்க மகன் அப்படின்னு சொல்லி